வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 6th பிளான். ஆல்ரெடி 5 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான் ஈஸ்ட் ஃபேஸிங்கான பிளான். இடத்தோட நீளம் 60 அடியாகவும் அகலம் 20 அடியாக இருக்குது. இந்த பில்டிங்கோட நீளம் 54 அடியாகவும் அகலம் 16 அடியாக இருக்குது. 4 புறமும் 2 அடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இது கிழக்கு பார்த்து இருக்கிறதுனால வடகிழக்கில் ஓப்பனாக விடணும், அதனால் போர்ட்டிக்கோ அமைச்சிருக்கோம். வடகிழக்கு உச்ச மூலையில் சின்ன கேட்டும் காருக்காக பெரிய கேட்டு அமைஞ்சிருக்கு. சின்ன கேட்டு வழியாக என்ட்ரு ஆனோன்னா போர்ட்டிக்கோ வந்து 3 சைடும் ஓப்பனாக வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கிச்சன் வச்சுருக்கிறது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த வாலை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்னி மூலைங்கிறதுனால நம்ம இங்கே இபி போர்டோ இல்லை இந்த இடத்துல இபி போர்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது மெயின் டோர் வழியாக என்ட்ரு ஆனோம் பேசேஜ் வழியாக லிவிங் ரூமோட அகலம் 14 அடி இருக்குது. மனைவி சாஸ்திரப்படி 11:10 இருக்கலாம், அதனால் இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து லிவிங் ரூம்லேருந்து கிச்சன் வந்து தென்கிழக்கில் இருக்குது. அடுத்து லிவிங் ரூம் வழியாக ஸ்ட்ரைட்டாக பூஜா ஷெல்ஃப் இருக்குது. சூரிய வழிபடுறதுக்காக என்ட்ரன்ஸ்க்கு நேராக அமைச்சிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டார் கேஸ் வழியாக மேலே போயிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இங்கே ஓப்பன் இருக்குது. இங்கே பெட்ரூம்க்கானது. பெட்ரூம் வந்து தென்மேற்கு மூலையில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து வடமேற்கில் டாய்லெட் அமைச்சிருக்கோம். அடுத்து இந்த பிளானில் வந்து 4 புறமும் கரெக்டான திசையில் கரெக்டான ரூம்ஸ் அமைச்சிருக்கோம். இன்னர் ஸ்டார் கேஸாக இருக்கிறதுனால இந்த ஸ்டார் கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா இதே பிளானை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பெட்ரூம், டாய்லெட்டு, இந்த பேசேஜ் வழியாக இந்த லிவிங் ரூமுக்கு மேலே ஒரு ஹாலில் இருந்து இந்த இடத்துல ஒரு ரூம் பண்ணிவிட்டு இந்த போர்ட்டிக்கோக்கு மேலே பால்கனி அமைச்சிக்கலாம். இப்போது இதே பிளான் மாதிரி இன்னொரு பிளானை ஒரு சின்ன சேஞ்சஸோடு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா அந்த பிளானில் இருக்கபடியே தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. போர்ட்டிக்கோ, கிச்சன், பெட்ரூம், டாய்லெட் எல்லாமே. ஸ்டார் கேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பிளானில் ஸ்டார் கேஸ் வந்து இங்கே வச்சுட்டு ஹால் இங்கே இருந்துச்சு. இந்த பிளானில் ஷேப்பில் நம்ம ஸ்டார் கேஸ் அமைச்சிருக்கோம். இது வந்து இந்த ஹாலுக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கும். இப்போது இந்த ஸ்டார் கேஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா இதே மாதிரி பெட்ரூம், டாய்லெட்டு, இந்த ஹாலுக்கு மேலே இன்னொரு ஹாலு, இந்த இடத்துல ஒரு ரூம் பண்ணிவிட்டு இந்த போர்ட்டிக்கோக்கு மேலே நம்ம பால்கனி அமைச்சிக்கலாம். இப்போது இந்த 2 பிளான்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங்லாம் நம்ம வந்து கரெக்டாக அமைச்சிருக்கோம். இந்த பூஜா ரூமுக்கு நேராக சூரிய ஒளிப்படுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அமைச்சிருக்கோம். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பட் இங்கே ஓப்பன் பிளேஸில் விண்டோ வரதுக்காக இங்கே அமைச்சிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இங்கே வேணும்னா கூட இந்த ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த ஓப்பனிங் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக அந்த எண்டிங் வரைக்கும் ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசையில் காற்று வெளியில் போகிற மாதிரி கரெக்டாக அமைச்சிருக்கோம். 4 புறமும் இடம் விட்டு கரெக்டாக அமைச்சிருக்கோம். இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்க்கான பிளான் அப்லோட் பண்ண போகிறோம். உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டைமென்ஷனில் பிளான்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.